நாட்டில் விரைவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கணிசமாக உயரக்கூடும் என கோடாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் (KIE) தெரிவித்துள்ளது. 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்தவுடன் எரிபொருள் விலைகள் உயரும் என்று அந்த அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதால் 1 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ரூபாய் 25 முதல் ரூபாய் 28 வரை உயர்த்த வேண்டிய தேவையுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்துவதை தவிர்ப்பதற்காக விலைகள் ஒரே அடியாக உயர்த்தப்படாமல் கட்டம் கட்டமாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது என்று கோடாக் அறிக்கை தெரிவிக்கிறது. மேற்கு ஆசியாவில் இன்னும் போர் சூழல் நிலவுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தொடர்ந்து தாக்கி வருகின்றன. இந்த சூழலில் கடல்வழி போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஹோர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரும் எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலையில் பெரும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்றன. உடனடி விலைக்கும் எதிர்கால விலைக்கும் இடையிலான வித்தியாசம் அதிகரித்து வருகிறது. இது எண்ணெய் விநியோகத்தில் கடுமையான அழுத்தம் நிலவுவதை காட்டுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததன் காரணமாக இந்தியாவின் இறக்குமதி செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. இறக்குமதியின் அளவு 13-15% குறைந்திருந்தாலும் இறக்குமதி செலவுகளின் அதிகரிப்பு ஒரு நாளைக்கு $190 முதல் $210 மில்லியன் வரையிலான கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது. இதனால்தான் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை உயர்த்த தயாராக இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு பல மாநிலங்களில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல்களை பாதிக்கக்கூடும். அதனால்தான் மத்திய அரசு இந்த விலை உயர்வை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தேர்தல்கள் முடிந்தவுடன் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது என்று கோடாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் கூறுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருந்தாலும் இந்தியாவில் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்படவில்லை. இது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு ஒரு பெரும் நிதிச்சுமையாக மாறியுள்ளது. அந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் சுமார் ரூபாய் 27,000 கோடி கூடுதல் இழப்பை சந்தித்து வருகின்றன. கலால் வரியில் அரசு ரூபாய் 10 விலக்கு அளித்தாலும் நிறுவனங்களின் பெரும் இழப்புகளை ஈடுகட்ட அது போதுமானதாக இல்லை. அதனால்தான் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று சந்தை வல்லுநர்கள் கூறுகின்றனர். அரசியல் காரணங்களுக்காக விலை உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளதாக கோடாக் ஈக்விட்டிஸ் ஆய்வு செய்துள்ளது. ஏப்ரல் 29 அன்று தேர்தலின் இறுதிக்கட்டம் முடிந்த பிறகு எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட வாய்ப்புள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு சுமார் $120 எட்டியுள்ள நிலையில் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு நிறுவனங்கள் சிறிய அளவில் விலைகளை உயர்த்த முடிவு செய்துள்ளன. இதன் பொருள் அடுத்த மாதம் மே மாதத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் உயர்வு இருக்கும் என்பதாகும்.